1 பேதுரு 2:24-25 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமாம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுமப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இடத்தில் நாம் கூடுவோம் என்று சொல்லி. எல்லாருடைய உள்ளங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாஞ்சிகளை அவர் நிறைவேற்றுவார் வார்த்தை மூலமாய். ஆமென். வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன், வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுக்குற ஆண்டவர். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். வார்த்தை கொண்டே உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர். வார்த்தை வைத்தான் உலகத்தை படைத்தார். வார்த்தை வரைத்தான் அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் உண்டாக்கினார், உருவாக்கினார். ஆமென். வான மண்டலங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கினது அவருடைய வார்த்தையினாலே. அவருடைய வார்த்தை கொண்டு நமக்கு விடுதலை தருவார். அதனால தான் சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கண்பானவர்களே, தொடர்ந்து இந்த லெந்து நாட்களில் நாம் சிலுவை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தை பேசும்படியாக உணர்த்தினபடினால அன்றைக்கு பேதுரு எழுதின அந்த நிருபத்தில் உள்ள வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமாம். அவர் பிரசங்கம் பண்ணதை, அவர் எழுதினதை இன்றைக்கு இந்த விடுதலை கூட்டத்தில் பிரசங்கமாய் நாம் இதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அருமையான வார்த்தைக்காக கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாருமே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தினால் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தாராம். ஆமென். நாம் எல்லாரும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், உருவாக்கின தேவன், அவர்தாமே நம்முடைய பாவங்களை, நமது பாவங்களை அவருடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்தாராம். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்தான் கொஞ்சம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். கிறிஸ்துவை தொழுது கொள்கிறோம். ஆமென். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். உண்மையிலே நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைத்து விட்டோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். ஆமென். உண்மையிலே நாம் அப்படி பாவத்துக்கு செத்துக்கு நீதிக்கு நாம் பிழைத்தோம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை அறிந்து நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வருஷந்தோறும் இந்த 40 நாள் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவர் நமக்காக துக்கப்பட்ட வேதனைப்பட்டதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எதற்காக நம்முடைய பாவங்களை அவர் தமது சிலுவையிலே சுமந்தார்? எதற்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். பேதுரு சொல்றார், அவர் மரணத்துக்கு முன்பதாக சிலுவையில் இருக்கும்போது பாருங்க, அவர் 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 பாருங்க, அவர் அதில் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் 20ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தினால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அதில் பாருங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாக பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனையும் காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் நீதி செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். கடவுள் படைத்த ஆண்டவர், அண்ட சராசரங்களை உருவாக்கிற தேவன்,
அன்றைக்கு அவர் சிலுவையிலே அடிக்கப்படும் போது எல்லா மனுஷரையும் உண்டாக்கின ஆண்டவர் அவர் அவங்கள வையலையாம், அவர் பாவம் செய்யலையாம், அவர் தன்னை யார் என்று சொல்லி அவங்கள பயமுறுத்தலையாம். எனக்கு அன்பான இதெல்லாம் எதற்காக தெரியுமா? நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக நம்மை உண்டாக்கின ஆண்டவர், உருவாக்கின தேவன், அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக, எனக்கு அன்பானவர்களே, அவர் தாமே நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு! யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒரு அன்பு உண்டாங்க? நாம் எல்லாம் தூரமாய் வாழ்ந்து கிடந்த நம்மை, சேற்றிலே வாழ்ந்து கிடந்த நம்மை, குப்பையாய் வாழ்ந்து கிடந்த நம்மை யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ஆண்டவரை மறந்து கடவுள் யாருன்னு தெரியாதபடி வாழ்ந்து கிடந்த நம்மை அவர் மனிதனாக பூமிக்கு வந்து தம்முடைய சரீரத்திலே, யோசித்து பாருங்க, பார்க்கலாம், மாம்சத்திலே வெளிப்பட்டு தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவரே ஏற்றுக்கொண்டு, எனக்கு அன்பானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க, பார்க்கலாம். நம்மெல்லாம் பாவிகளாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தவானாக வேண்டும் என்று சொல்லி, ஆமேன், நமக்காக நம்முடைய பாடுகளை அவரே ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவரே சுமந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம். ஆமேன். யோசித்து பாருங்க, யாரெல்லாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறாங்களோ, ஆமேன், அவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம போய் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்குற காரியம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அது மாத்திரமல்ல, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து கொஞ்சம் ஆழமாக அன்றைக்கி தியானிக்க போகிறோம். தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பாவத்தை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்பாவம், உங்களுடைய கிரியைகளை குறித்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். கோவப்படுறீங்களா? எரிச்சல் படுறீங்களா? பொறாமப்படுறீங்களா? நல்லா யோசித்து பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, கோவப்படுறீங்களா? எரிச்சல் படுறீங்களா? பொறாமப்படுறீங்களா? வேதம் தெளிவாக சொல்லுது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போதும் பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, கொஞ்சம் கூட சூது இல்லாதபடி, கொஞ்சம் கூட கபடு இல்லாதபடி, படைத்த ஆண்டவர் எந்த ஒரு பொறாமையும் இல்லாதபடி அவருடைய ஸ்பாவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எதற்காக தெரியுமா? நாம் எல்லாரும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக, ஆமேன், பரிசுத்தமுள்ள ஆண்டவர், பரலோகத்தின் தேவன், அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். நாம் பாவத்துக்கு சாகும்படியாக, நீதிக்கு பிழைக்கும்படியாக, நமக்குள்ளே பரிசுத்தம் காணப்படும்படியாக, பரிசுத்தத்திலே நாம் வளரும்படியாக. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாக பின்வைத்து போனார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய ஸ்பாவங்கள் எப்படி இருக்கு? கிறிஸ்துவை போல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? உங்களுக்குள்ளே நீதி பரிசுத்தம் பெருகி கொண்டிருக்கிறதா? பாவம் முற்றிலும் செத்து நீங்கள் நீதிக்கு பிழைத்து கொண்டிருக்கீங்களா? உண்மையிலே பாக்கியவான்கள், உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள். ஆமீன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். ஆமீன். இதை பார்க்கும்போது, இந்த பிரசங்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பைத்தியமாய் தோன்றுதோ? பைத்தியமான பிரசங்கம் இதுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும், இதுதான் உங்களுக்கு பரிசுத்தத்தை எழுப்பும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு பொருளுக்கு அது பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது எப்படி இருக்கும்? தேவ பலனாக இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அடிக்கப்பட்ட, இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் ஆண்டோடைய ஐக்கியப்பட மாட்டாங்க, அவருடைய ஸ்பாவம் மாறி இருக்காது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுவார் ஆண்டவர், எவ்வளோ வேதனைப்படுவார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, மனுகுலத்தை 800 கோடி ஜனங்களுடைய உள்ளங்களை ஒரே மெய்ப்பொழுதில் அறிந்திருக்கிற ஆண்டவர், நீ ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தா யோசித்து பாரு, பார்க்கலாம். நீ எப்படி ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் சொல்கிறார், நீ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக ஆண்டவர் உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டார். அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அதுக்கு தான் அடுத்த வசனத்தில், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும். இன்றைக்கு பாருங்க, அந்த அனுபவத்துக்கு வரல, பாவத்துக்கு செத்துக்கு நீதிக்கு பிழைக்கல அப்படின்னு ஒன்று
இவங்களுக்கு அதாவது எப்படி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறு கிடக்கிறாங்க. அதாவது சிதறுண்ட ஒரு ஆடுகளை போல. நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம எல்லாரும் பூமியில் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாம் எல்லாம் மனிதர்கள். ஆண்டவர் நமக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். இன்னொரு பக்கம் நாம் எல்லாம் ஆடுகள், அவர் நமக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்கள் அவர் சொல்லுவார், நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் பாவத்தை செத்து நீதிக்கு நீங்கள் பிழைக்கல அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா? ஒரு சிதறுண்ட ஆடுகளை போல வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆமேன். உங்களுக்கு ஐடியா கொடுக்க ஆண்டவர் இருக்க மாட்டார். நல்லா கேளுங்க. ஒரு ஆடு ஐடியா கொடுத்தா எப்படிங்க இருக்கும்? நல்லா சிந்திச்சு பாருங்கள். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆடு ஐடியா கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அதாவது ஆடுக்கு ஆத்துமா கிடையாது, ஆடுக்கு சரீரமும் ஆவியும் தான் இருக்குது. அதுக்கு மேய்ப்பன் தான் மனிதன். வேதம் தெளிவாக சொல்லுது, சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிப்பான இடத்தில் திருப்பப்பட்டீர்கள். இன்றைக்கு எப்படி இருக்குது தெரியுமா? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கலன்னு பாருங்க, இவங்களுக்கு மேய்ப்பன் கிடையாது. இவங்களுக்கு ஆடுகள் தான் இவங்களுக்கு ஐடியா. இவங்களுக்குன்னு மேய்ப்பன் கிடையாது. இவங்களுக்கு யார் ஐடியா? ஆடுகள் தான் இவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஆடுகள் எப்படிங்க ஆடுகளுக்கு ஐடியா கொடுக்க முடியும்? அந்த ஐடியா எப்படிங்க இருக்கும்? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அதான் பிரச்சனை. சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. அந்த மேய்ப்பன் தான் கடவுள். அவர் மனுஷனாக நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவிடத்தில் திருப்பப்பட்டிருக்கீர்கள். இந்த ஆடுகள்கிட்ட இன்றைக்கி ஒவ்வொன்றா சொல்ல வேண்டியது இருக்கு. அதை செய்ப்பா, இதை செய்ப்பா. இப்போ இவங்களுக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, கர்த்தரை சொல்லி கொடுப்பார். இவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு சொன்னாலும் ஏற மண்டைக்கு. புரியுதா நான் சொல்கிறேன்? உங்களுக்கு புரியுதா? எம்மா இப்படி தான் இருக்கணும், கோவப்படக்கூடாதுமா, நீங்கள் இப்போது எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், எரிச்சல் படக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. இப்போ என்ன ஆகுது? இப்போ இதுக்கு அவங்க அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறபடினால இவங்களுக்கு அது சீரணிக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஆண்டவரே அவங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருப்பார். சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரே அவங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நீ இப்படி தான் வாழணும், நீ இப்படி தான் இருக்கணும். ஆமேன். இந்த பைபிள் வசனம் தெரியாதபடி இந்த பைபிளுக்கு நேர் ஆப்போசிட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? இவங்க பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழையலை. நீ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக தான் ஆண்டவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இதை விசுவாசித்து நீ பாவத்தை அறிக்கை பண்ணி, உனக்குள்ள இருக்கிற பாவத்தை சாகுபடியாய் நீ அறிக்கை பண்ணி, ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினீங்கப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உண்மை போல நான் மாற்றும் தகப்பனே, என்னுடைய பாவங்களுக்காக நீர் சுமந்தீர் தகப்பனே, இனி நான் எந்த பாவம் நான் செய்ய மாட்டேன்ப்பான்னு சொல்லி நாம் அறிக்கை பண்ணும்போது நாம் பாவத்துக்கு நாம் சாகுறோம், நீதிக்கு நாம் பிழைக்கிறோம். திரும்ப நாம் பாவத்தில் விழாதபடி தம்முடைய ஆவியினாலே நம்மளை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். நாம் வாழ்நாள் முழுதும் நமக்கு நன்மையும் கிருபையும், அது மாத்திரமல்ல பரிசுத்தத்துக்கு மேல் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம், நீதியிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நமக்கு மேய்ப்பர் யாரு? கிறிஸ்து. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமாம். என்ன சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதாம்மா? புரியுதா உங்களுக்கு? நல்லா யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம் நம்முடைய ஸ்வாபங்கள் எப்படி இருக்குது. ஆண்டவர் அவங்க அடிக்கும்போது, அவங்க ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்போது அவரை வாரினால் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, எவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க. பைபிள் சொல்லுது அவர் வையலையாம், அவர் பயமுறுத்தலையாம். அப்போ யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அதே போல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பைபிள் உள்ள வார்த்தை தான் நான் உங்களுக்கு போதிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படி நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து வாழும்படி நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு நமக்கு மேய்ப்பன் யாராக இருப்பார் தெரியுமா? கிறிஸ்துவாக இருப்பார். கிறிஸ்து உங்களுக்கு மேய்ப்பராக இருந்தார்னா இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்க நாட்களில் அவர் உங்களை நடத்துவார், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் சிதறுண்ட ஆடுகளை போல இருக்க மாட்டீங்க. ஆடுகள் உங்களுக்கு ஐடியா கொடுக்காது. யார் ஐடியா கொடுப்பா? ஏசப்பா ஐடியா கொடுப்பாங்க. படைத்த ஆண்டவர் ஐடியா கொடுப்பாரு. யோசித்து பாருங்கள், எப்படிங்க இருக்கும்? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். சிந்திச்சு பாருங்கள். இப்படி செய்யக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்காங்க. காரணம் என்ன? இவங்க அந்த மேய்ப்பர் இடத்துல இன்னும் வரல.
புரியுதா உங்களுக்கு? எனக்கு அன்பானவர்களே, நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தான். ஆண்டவர் நமக்காக பூமியில் வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நமக்காக ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டெடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீங்களாங்க? உங்கள் ஸ்தானத்தை விட்டு கொடுப்பீங்களா? ஏன் இஷ்டம்? இப்படி இருந்தால் இப்படி ஆயிரும், இப்படி இருந்தால் இப்படி ஆயிரும். இவங்களே ஐடியா பண்ணுறது. சொல்கிறவங்களுக்கு புரியுதா? இவங்களே ஐடியா பண்ணுறது. இவங்க பெரிய ஆள் மாதிரி இவங்க ஆடு. நல்ல கவனம் பார்க்க, இவர் மெய்ப்பன் கிடையாது, இவங்க ஆடுகள். இவங்களே இப்படி ஐடியா பண்ணால் எப்படிங்க இருக்கும்? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஐடியா எங்கேருந்து வரணும் தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வரணும். எனக்கு அன்பானவர்களே, அதான் மேய்ப்பனுடைய குரல் எங்கே இருக்குது? பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. இதாங்க மேய்ப்பனுடைய குரல். நம்முடைய வாழ்வு இதுக்கு ஒத்து போகணும், நம்முடைய வாழ்க்கை இதுக்கு ஒத்து போகணும். யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ஆமேன். உங்களுக்கு மேய்ப்பன் கிறிஸ்துவாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீதிக்கு நீங்கள் பிழைத்தாதான் உங்களுக்கு மேய்ப்பன் கிறிஸ்துவாக இருக்க முடியும். ஆமாம். இன்றைக்கு மேய்ப்பனை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம தியானிக்கலாம்? நல்லா யோசித்து பாருங்கம்மா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நாளுக்கு நாள் நமக்குள்ளே பரிசுத்தம் பெருகணும். ஆமேன். பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறோம் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஆமேன். அவங்கவுங்களுடைய கிரிக்கித்தக்க பலன் ஆண்டவர் கொண்டு வர்றாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவ ஜீவியம் பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் அது டேஸ்ட் இருக்காது. ஆமேன். பிசாசு யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் சுற்றி திரிகிறான். ஆண்டவருக்கும் நமக்கு பிரிவினை கொண்டு வரும்படியாக அவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிறான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கு நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த பாவமன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இப்போ பைபிளில் இன்றைக்கி வசனங்கள் இன்றைக்கு அநேகருக்கு தெரியலன்னு ஒன்று குழம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வசனங்கள் தெரியல, வார்த்தைகள் தெரியல, ஆண்டோடைய சட்டத்திட்டங்கள் தெரியல. அதனால் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? சிதறுண்ட ஆடுகளைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மேய்ப்பனில்லாத ஆடுகள். அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளை பார்த்து ஆண்டவரே கண்ணீர் வெடிக்கார். அது என்ன ஆயிரும் தெரியுமா? மேய்ப்பனில்லாத ஆடுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஜோம்னியாப்பா, நீ ஜோம்னியா அப்படின்னு கேட்டால் ஜோம்னா என்ன கிடைக்கும்? இப்படி கேட்குற காலம் ஆகிப்போச்சு. நீ பைபிள் படிப்பியா? ஆமாம் படித்தாச்சு. இப்படி பேசுகிற காலம். யோசித்து பாருங்கப்பா. ஆமாம் படித்தாச்சு. யோசித்து பாருங்க, எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு அசட்டை பண்ணுறாங்க பாருங்கள். இதை நீ படிக்கணும்னா நீ கொடுத்து வச்சவனாக இருக்கும். இந்த உன் கண் இதில் படணும் அப்படின்னா, இந்த கண் பார்வை உனக்கு இதில் படுது அப்படின்னா நீ பாக்கியவான். வார்த்தை கொண்டு உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், அந்த வார்த்தையை நீ தியானிக்கணும். அந்த வார்த்தையாகவே இருக்கிற ஆண்டவர் நீ பார்க்கணும் அப்படின்னா நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பைபிள் படிச்ச அப்படின்னா படித்தாச்சு. ஜோம்னா என்ன பிரயோஜனம்? பாருங்கள், கேள்வியை பாருங்கள், யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், சிதறுண்ட ஆடுகள். இவங்களுக்கு ஆடுகளே ஐடியா. சிலவங்களுக்கு ஆடுகளும் ஐடியா கிடையாது, அவங்களே ஐடியா. புரியுதா அவங்களுக்கு? அப்போ எப்படி இருக்கும்? எப்படிங்க அவங்க போக முடியும்? அவங்க எப்படி மேய்ச்சலை கண்டடைய முடியும்? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். ஆமாம். உன் கோபம் சுட்டெரிக்கப்படணும், உன்னுடைய எரிச்சல் சுட்டெரிக்கப்படணும், உன்னுடைய முகம் அது சாந்தமாய் மாறணும். அதாங்க நீதிக்கு பிழைக்கிறது. பேதுரு சொல்ற, நேரில் ஆண்டவரை பார்த்து அடிக்கப்படும் போது நேரில் பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் கூட ஒரு பயமுறுத்தலை அப்படின்ட்டு. யோசித்து பாருங்க, பார்க்கலாம், சிந்திச்சு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், சிதறுண்ட ஆடுகள். ஆமீன். இப்போ கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கணுமா? அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்துருக்காரு. எதற்கு கொடுத்தாரு? நீ பரிசுத்தமாகணும்னு சொல்லி. உன்னுடைய ஜீவியம் புதுசாக மாறணுமா? பாவத்தை அறிக்கை பண்ணு. ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக. எதற்காக அவர் மனிதனாய் பூமிக்கு ரத்தத்தை சிந்தினார்? எதற்காக ரத்தத்தை சிந்தினார்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்திருக்கார். இன்னைக்கு நிறையவருக்குள்ள கேள்வி, ஏன் அவர் கடவுள் ரத்தத்தை சிந்தணும்? எதுக்கு அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு ரத்தத்தை சிந்தணும்? நீ மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறா, உனக்குள்ளே ஓடுகிற அந்த ரத்தம், அந்த ரத்தத்தினாலே உனக்கு பாவம் உற்பத்தி ஆகுது. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஆண்டவர் மனிதனாய் பூமியில் உனக்காக ரத்தத்தை சிந்தி அவர் மரித்து உயிர் தெழுந்தார். கேள்வியை பாருங்க,
எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் உனக்கு உடன்படிக்கை. அவர் தான் உனக்கு உடன்படிக்கை. அவர் இரத்தம் தான் உனக்கு உடன்படிக்கை. அந்த இரத்தத்தை அறிக்கை பண்ணு. ஆண்டவரே, இந்த பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை சிந்தினீங்கப்பா. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆமீன். அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருவீங்க. நீங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணும்போது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறீங்க. அவருடைய பாதத்தில் விசுவாசித்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அது என்ன விசுவாசம்? ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினீங்கப்பா. 27 வயது ஆக போகுது எனக்கு. அப்போ தான் தந்தை பெர்க்மான்ஸ் இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கடவுள் மனுஷனாய் பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தினார். நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டியா? நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டியா? நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டியா? கேட்கும்போது அப்போ தான் உணர்வு வருது. ஐயோ, நாம் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து இவ்வளோ காலம் கிறிஸ்தவனாக இருந்து நாம் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை பெறலையே. ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீரப்பா. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அறிக்கை பண்ணேங்க. அறிக்கை பண்ணேன். ஆண்டவரே, நானே நீ ஏமாத்திட்டேன்ப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆமீன். சிகரெட்டுக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்து. அப்போ அறிக்கை பண்ணும்போது எனக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். ஆமீன். எனக்கு அன்பானவர்களே, இப்படி தாங்க பாவத்தில் இப்போ அப்போ என்ன ஆகுது? நம்ம பாவம் செத்துறது, நீதி நமக்கு என்ன செய்யுது? பிழைக்குது. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனமாக கேளுங்க. நீ கிறிஸ்தவனாக இருக்கிறனால, நீ ஆலயத்துக்கு போகிறதுனால உனக்குள்ளே நீதி கிளம்பாது, நீதி எழும்பாது. நீ பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்தில் இன்றைக்கி எல்லாரும் என்ன செய்கிறாங்க? சர்ச்சைக்கு போகிறாங்க. சர்ச்சைக்கு போகிறாங்க. அவங்க சர்ச்சைக்கு போகிறவங்க தானே. சர்ச்சைக்கு போனாங்க, சரிதான். அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டானா? நல்லா யோசித்து பாருங்க, பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு ஆடுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? இது தாங்க முக்கியம். உங்களுக்கு பைபிள் வேண்டாம், ஜெபம் வேண்டாம், சர்ச்சு வேணுமா? யோசித்து பாருங்கள். பைபிள் வேண்டாம், ஜெபம் வேண்டாம், சர்ச்சு வேணுமா உங்களுக்கு? யோசித்து பாருங்கள். சண்டை போடுறதுக்கு, அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். பிசாசு எப்படி கட்டி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? எனக்கு அன்பானவர்களே, ஒன்றும் இல்லைங்க. ஏசப்பா, என்னுடைய பாவத்துக்காக நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. உன்னை தாழ்த்தி, ஆமீன், நான் வெறும் களிமண்ணப்பா, நீர் என்னை உண்டாக்கின குயவன் தகப்பனே, அவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி, நான் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, உன்னை ஒப்புக்கொடு. அவர் உன்னை பரிசுத்தவானா மாற்றுவார். உனக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பார். அவருடைய தழும்புகளை நீ குணமாவா. உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புவார். உனக்கு தேவைகளை சந்திப்பார். உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தருவார். நீ ஜெபிக்கும் போதெல்லாம் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிப்பார். உனக்கு முடிவில் நித்திய ஜீவனை கொடுப்பார். கிறிஸ்தவ ஜீவியம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமீன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? கலப்பையில் கை வைத்தோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். சொல்லுங்க. கலப்பையில் கை வைத்தியோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்றோமிட்டோ. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்றோமிட்டோ. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷப்பட்டதாம் முற்று சிலுவையிலே. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ், இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வல்லமை இறங்கட்டும். கூடாரம் முழுவதும், கூடாரம் முழுவதும், கூடாரம் முழுவதும், கூடாரம் முழுவதும், கூடாரம் முழுவதும், கூடாரம் முழுவதும். ஹல்லேலூயா. முற்றும் நீங்கிட பாவக்காரைகள், முற்றும் நீங்கிட பாவக்காரைகள், முற்றும் நீங்கிட
பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லாரும் ஒரு மனதோடு ஜீசஸ். பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வடியுதே, ஈசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். அவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வடியுதே. என்னுள்ளம் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு. ஜீசஸ். உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வடியுதே. உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே, வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினார். உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. தொடங்கப்பா, தொடங்க 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 தொடங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, வல்லமை என்று சொல்லுவோம். வேறு வழி இல்லையே, இப்போ விடுதலை தந்திடுவார். இயேசு என்று சொல்லுவோம். வேறு வழி இல்லையே, இப்போ விடுதலை தந்திடுவார். இயேசுவே 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 இயேசுவே. இயேசு என்று சொல்லுவோம். வேறு வழி இல்லை, இப்போ விடுதலை தந்திடுவார். இயேசு என்று சொல்லுவோம். வேறு வழி இல்லை, இப்போ விடுதலை தந்திடுவார். இயேசு ஆவியினாலாகோ, தேவ ஆவியினாலாகோ, பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல. ஜீசஸ் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கட்டுகள் நீங்கட்டும். பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படியாக தேவகுமாரி வெளிப்பட்டீரப்பா. தலைமையில படுத்துகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது அப்புறப்படுத்துகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுத்திகரியும் எங்களை சுத்திகரியும், எங்கள் பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும் எங்களை குணமாக்கும், எங்கள் நோய்களை குணமாக்கும். தொடங்க 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 தொடங்க. குணமாக்கும் என்னை குணமாக்கும், எங்கள் நோய்களை குணமாக்கும். அல்லேலூயா